ஹாய் வணக்கம் சார். இப்போ நம்ம பார்க்குறது பார்த்திங்கன்னா எம்ஜிடி தேங்காய் சொல்லி சொல்லுவாங்க. அதாவது எம்ஜிடி மலேசியன் க்ரீன் டிராஃப்டட். இந்த தேங்காய் வந்து பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 3/4 லிட்டருக்கு மேலே தண்ணி வரும். இதில் வந்து பார்த்திங்கன்னா 3 இயர்ஸ்லேயே உங்களுக்கு காய் ரெடி ஆகிடும். இப்போ இருக்கிற செடி கொம்பை நட்டிங்கன்னா நம்ம அடுத்த 3 இயர்ஸ்லேயே நமக்கு எல்லா மரத்துலையுமே காய் வந்துடும். ஸோ ஒரு மரத்தில் பார்த்திங்கன்னா ஒரே கொலையில் பார்த்திங்கன்னா ஒரு 25லேருந்து 30 40 காய் வரும். ஒரு வருஷத்துக்கு வந்து 300 காய் குறையாமல் வரும். ஸோ இது காய் பார்த்திங்கன்னா பெரிய பெரிய காயாக இருக்கும். தேங்காய்க்கும் யூஸ் ஆகும், இளநிக்கும் யூஸ் ஆகும். ஸோ பெங்களூரில் கேட்பாங்க நிறைய பேர் கொப்ராவுக்கு யூஸ் ஆகுமான்னு. ஸோ நீலுக்கும் யூஸ் ஆகும், கொப்ரா ரெண்டுத்துக்குமே யூஸ் ஆகக்கூடிய ஒரு வெரைட்டிஸ் தான் எம்ஜிடி. 3 இயர்ஸ்லேயே வந்துடும். இதோடைய ஃபியூச்சர் பார்த்திங்கன்னா ஒரு 55 to 60 இயர்ஸ் தான் அதோட லைஃப் வரும். ஸோ மெயின்டெனன்ஸ் கொஞ்சம் அதிகமாக தான் இருக்கும். அதாவது உரம் அதெல்லாம் கம்பல்சரி 3 மாதத்துக்கு ஒரு டைம் கொடுத்துட்டே இருக்கணும். அப்போ தான் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு அது கண்டினியூஸாக தேங்காய் வந்துகிட்டே இருக்கும். ரெகுலராக வந்து நல்ல தண்ணி இருக்கிற எல்லா ப்ளேஸ்லையுமே இந்த தேங்காய் வர ஆரம்பிச்சிடும். ஸோ இது தண்ணி இல்லாத ப்ளேஸில் கொஞ்சம் வராது. அதே போல் ரொம்ப வந்து சவுல் மண்ணுன்னு சொல்லுவாங்க. தண்ணி நிற்கிற இடத்துல எல்லாம் தென்னை மரம் வராது. செம்மண், களிமண் பூமியில் எல்லா இடத்துலையுமே தண்ணி வரும், தென்னை மரம் வரும். ரொம்ப தண்ணி தேங்குகிற ப்ளேஸில் வந்து தேங்காய் வளராது. ஸோ வேணுன்றவங்க ஸ்க்ரீனில் இருக்கிற இந்த 2 நம்பருக்குமே வாட்ஸ்அப்பில் வாய்ஸ் மெசேஜ் போடுங்க. நீங்கள் எவ்வளோ தேங்காய் செடி நிலைமை எடுத்துக்கலாம். தேங்க்யூ. 12, 13, 14